அமெரிக்க தேசத்தில் இந்த அட்லாண்டாவில் தமிழ் திருச்சபைக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக நிற்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இது தேவ சபை. பிரைஸ் லார்ட். ஆமென். இது கர்த்தருடைய சபை, இது தேவனுடைய வீடு. நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி இது ஒரு மிஸ்பா. இந்த மிஸ்பாவிலே நம்ம எல்லோரும் இன்றைக்கி இந்த காலவேளையில் கூட அவரை தரிசிக்கும்படியாக, அவரை பார்க்கும்படியாக, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். நல்ல ஒரு ஆராதனையை நான் உட்கார்ந்து கேட்டேன். ஏனென்றால் ஒரு கடந்த 46 வருஷத்துக்கு முன்பதாக நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக காலேஜில், கல்லூரியில், திருச்சியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் திசைன்விளை என்ற ஒரு சின்ன பட்டணத்திலே பிறந்து வளர்ந்தவன். காலேஜ் படிப்பதற்காக என்னுடைய தகப்பனார் திருச்சிக்கு போயிட்டு வாடான்னு சொல்லி, என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் டீச்சர்ஸ், வாத்தியாராக இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நாட்களெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சம்பளம் தான். அந்த சம்பளத்தை வச்சு எப்படியாவது நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் டிகிரி வாங்கணும், உன்னை நீ எப்படியாவது படிக்கணும்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சான். ஆனால் அந்த இடத்துல நான் போய் படிக்கும் பொழுது, காலேஜ் படிக்கும் பொழுது திருச்சி மாவட்ட மாணவ காங்கிரஸ் தலைவனாக என்னை மாற்றினாங்க. உலகத்துக்கு போயிட்டேன். நல்லா கவனிங்க, உலகத்துக்கு அரசியலுக்கு போயிட்டேன். கருப்பியா மூப்பனார், சிவாஜி கணேசன், இந்திரா காந்தி சென்னைக்கு வந்தாங்கன்னா எனக்கு அந்த காலத்திலலாம் டெலகிராம் தான், தந்தி வரும், அங்கே போவேன். இங்கேருந்து ஜனங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலேஜ்லேயும் போய் கூட்டிக்கிட்டு லாரியிலையும் பஸ்ஸுலேயும் ஏறி அங்கே போய் கொடியெல்லாம் ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி செய்துக்கிட்டு இருந்த என்னை என் தேவன் ஒரு மளிகை கடைக்காரரு, திருச்சியில் உள்ளவர், அவர் எனக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு, லாசர்னாச்சுங்கிறவர் சுவிசேஷத்தை அறிவிச்சு அவர் இந்த இப்படிப்பட்ட ஒரு பைபிளை வாங்கி கொடுத்தாரு. மணிதாஸ், நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ப்ரேயர்ஸ் நடக்குது. நான் சொல்கிறது 46 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அப்படி ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. என்னை பிடித்தார். என்னைக்கு ஆண்டவர் என்னை தொட்டாரோ அன்றைக்கி அரசியலிருந்து, எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து, தீமையான நண்பர்களிருந்து விடுதலை ஆக்கி இன்றைக்கி இயேசுவுக்காக அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஊழியம் செய்கிறேன். இப்பொழுது அதாவது 30 வருஷத்துக்கு மேலே முழு நேர ஊழியக்காரனாக ஆண்டவர் என்னை உலகத்தில் பல பகுதிகளிலே எடுத்து பயன்படுத்தி வருகிறார். எல்லா தேவனுக்கு மகிமை. இன்றைக்கி இந்த ஆராதனைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல அருமையான ஒரு ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரிக்காக ஸ்தோத்திரம். அருமையாக நடத்தினாங்க. ஏனென்றால் நான் இப்படிப்பட்ட கொயர்லாம் வைத்து 30,000-35,000 பேர் மத்தியில் டாக்டர் ஹவுஸ்மா இப்படிப்பட்ட பெரிய பெரிய கூட்டங்களிலே, பேரின்ப பெருவிழா, பெரிய பெரிய கூட்டங்களிலே இப்படி கொயர்லாம் நடத்தி அங்கே நின்று பாடியிருக்கிறேன். ஆகவே எனக்கு தெரியும். ஆகவே ஒரு நல்ல ஒரு பரிசுத்த நல்ல அருமையான கொயரை இந்த திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்தபடியான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான உங்களுடைய போதகர் பாஸ்டர் பால்மர் ஐயாவுக்காகவும் அவருடைய அருமையான துணைவியாருக்காகவும் என்னுடைய அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு என்ன ஒரு பெரிய கவலைன்னா, இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஆலயம், அங்கெல்லாம் ஊரில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட கட்டடத்தெல்லாம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப ரேர். பெரிய பெரிய பணக்கார சபை வச்சுருப்பாங்க. ஆனால் கிராமங்களில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சபையே இருக்காது. புரியுதா? ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான திருச்சபை, ஆஃபீஸ் ரூமு. நேற்றுக்கு பார்த்தேன், முடித்த உடனே போய் பார்த்தா ஆஃபீஸ் ரூமு, சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளது, வாலிபர்கள் கூட்டம், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப ரேர். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, இந்த இடத்துலாம் காலியான இடமா இருந்தோடனே நான் உட்கார்ந்துட்டு அழுதேன். அவனுடைய சமூகத்தில் அழுதேன், கண்ணீர் வடித்தேன். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய இடத்த கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எப்படியாவது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்னன்னு சொன்னால், பல தேசங்களுக்கு போகிறேன். மலேசியா, சிங்கப்பூர், கொரியா, ஸ்ரீலங்கா, பல பட்டணத்தில் போய் பல தரப்பட்ட மக்களை பார்க்குறேன், ஆராதனைகளை பார்க்குறேன். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா முதல் நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஆலயத்தில் இடம் இல்லாமல் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த அருமையான திருச்சபையில், இந்த அட்லாண்டா தமிழ் திருச்சபையில் நான் கர்த்தருடைய கிருபையினால் வந்துட்டு போனதுக்கு பிறகு சபை நிரம்பி வழிய போகிறேன். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஒரு கை தட்டுவோமா? சந்தோஷமாக இருங்க. அதுக்கு தான் உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறேன். சபையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷப்படணும். அதாவது கவலையோடு கூட ஒரு வரலாம். ஆனால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுக்காக தான் ஒரு அருமையான போதகரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லா சபைகளையும் போய் பார்த்திங்கன்னா சில சபைகளெல்லாம் மேட்டிமையாக இருப்பாங்க, பெருமையாக இருப்பாங்க. ஆனால் ஒரு ஹம்பிளான ஒரு நல்ல ஒரு அருமையான போதகரை சிரித்த முகத்தோடு கூட உங்களுடைய திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்து உங்களை வழிநடத்தி வர்றாரு.
ஆனால் நீங்களும் நானும் ஒரு பெரிய வேலை செய்யணும். பிலதெல்பியா சபை கிரியை செய்கிற சபை, 6வது சபை. மொத்தம் 7 சபைகள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்குது. அந்த 7 சபைகளில் 6வது சபை தான் பிலதெல்பியா சபை. அந்த பிலதெல்பியா சபை என்ன சபைனா கிரியை செய்கிற சபை. எல்லாரும் சொல்லுங்கள், கிரியை. அதாவது பேச்சில் அல்ல. ஆமாம், பேச்சில் அல்ல. பேச்சு சில ஆட்கள் பேசினா அட்டே அப்பா பார்த்தீங்கன்னா பேச்சில் வில்லன்கள் பாங்க ஊரில். பேச்சில் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் லைஃப் இருக்காது. லைஃப் இருக்கணும்ல, கிரியை இருக்கணும். நீங்கள் கிரியை செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய தரிசனம் 1000 பேர் இந்த வருஷத்துக்குள்ளே சேர்க்கணும்னு சொல்லி லக்க வைத்து ஜெபிக்கிறீங்கல்ல, அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு சில ஆமேன் தான் வருது. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்ல குடும்பங்கள் பல இடத்துலேருந்து நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்துலேருந்து பல இடத்துலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க. ஆகவே இந்த நல்ல தேவனை நீங்கள் ஆராதனை செய்யுங்க, தொடர்ந்து சபைக்கு தூணாக இருங்க. அதான் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் ஒரு போதகராக இருக்கிறேன். பல சபைகளுக்கு ஒரு போதகராக என்னை வைத்திருக்கிறாரு. திருச்சி பொதுவாச ஜெபம் என்று சொல்லி நான் ஒரு பிலீவராக இருக்கும்போதே எங்களுடைய போதகருடைய பெர்மிஷனோடு கூட அவர் தான் சொன்னார், ஒரு உபவாச ஜெபத்தை காமன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃபெலோஷிப் அப்படின்னு நடத்துங்க பிரதர் அப்படின்னாரு. நான் நடத்தினேன். ஃபாதர் பெர்க்மான்ஸை வச்சு அந்த நாட்களில் அவர் வெளியே வந்தோடனே, ஆர்சியை விட்டு வெளியே வந்தோடனே அதை நடத்தினேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. காமன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃபெலோஷிப் மும்பையில் நடக்குது, அது சென்னையில் நடக்குது, துறையூரில் நடக்குது, லால்குடியில் நடக்குது. பல இடங்களிலே இந்தியாவிலும் பல தேசங்களிலும் அது நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அது மாத்திரமல்ல, இன்டர்நேஷ்னல் ஃபயர் கான்ஃபரன்ஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சாட்சியாக சொல்கிறேன். புரியுதா? பெருமைக்கு அல்ல, சாட்சியாக சொல்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி எதிர்காலத்தில் ஒரு பெரிய லெவலில் இந்த திருச்சபை, தமிழ் திருச்சபை, இந்த அட்லாண்டா திருச்சபை செல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ஒரு கிராமத்தில் தான் ஊழியம் செய்கிறேன். சிலம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலம்பில் தான் ஊழியம் செய்கிறேன். எனக்கு அதுதான் வாஞ்சேன். எங்கள் பாஸ்டர் அன்னைக்கு சொன்னார், மணிதாஸ், நீங்களும் நானும் ஒரே இடத்துல ஊழியம் செய்கிறது சரியில்லை, உங்களை நான் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன்னாரு. நான் சிரித்தேன். அன்றைக்கி சின்ன பையனாக இருக்கும்போது நான் சிரித்தேன். பாஸ்டர், எனக்கு அமெரிக்கா தரிசனம் கிடையாது, எனக்கு இந்திய தேசத்தில் உள்ள கிராமங்களை சந்திக்கணும், இயேசுவை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் பாஸ்டர்னு. அவரும் சிரித்தார். ஏன்னா என்னடா இவர் பிழைக்க தெரியாத மனுஷனாக இருப்பார், அமெரிக்காவில் போய் எவ்வளோ பிழைக்கலாம் அப்படின்னாரு. நான் நினச்சேன், நான் சொல்கிறேன், அமெரிக்க தேசத்துக்கு வந்தவங்களாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்களா? இல்லை. அமெரிக்க தேசத்துக்கு அனுப்பின ஊழியர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் செத்தே போயிட்டாருங்க. அவங்க மனைவி தான் இங்கே இருக்கிறாங்க, பிள்ளைகளோடு கூட இருக்காங்க. எங்கே இருக்காங்க எனக்கு தெரியல. எதுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய அழைப்பில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்த அழைப்பில் உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் கட்டாயம் 100க்கு 100 சொல்கிறேன். இந்த திருச்சபை வளர்ந்து பெருகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் ஒரு சபைக்குள்ளே வந்து ஊழியம் செய்யும் பொழுது அதற்கான பலனை, அதற்கான ஆசீர்வாதத்தை, அதற்கான நன்மையை கர்த்தர் நிச்சயம் தருவாராக. ஒரு நல்ல ஒரு கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாருக்கும் வாய் இருக்குல்ல, வாயிலாக கொண்டு வந்திருக்கோம்ல. வலது கையை உயர்த்தி பரலோக தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் சத்தமாக. இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் உரப்பாக சொல்லுங்கள். அப்பா, இவ்வளோ ஒழுங்கு ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்கள். செய்யுங்க. நல்ல ஒரு ஊழியக்காரன் அவரை பயன்படுத்துங்க. இல்லை கிடைக்காது. நான் பெருமைக்கு சொல்லலை, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். எத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன், எத்தனை தேசத்துக்கு போகிறேன், எத்தனை ஊழியக்காரரை பார்க்குறேன். ஆகவே ஒரு நல்ல ஒரு போதகர், அவரை பயன்படுத்துங்க. எல்லா விதமான கிருபை வரங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்குறேன், அன்பை கர்த்தர் கொடுத்துருக்குறேன். அவங்க பயன்படுத்துனீங்கன்னா இந்த அட்லாண்டா தேசத்தை அசைப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த அட்லாண்டா தேசத்தில் ஒரு சில 50-100 பேர் அல்ல, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த 4 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதற்கான தரிசனத்தை கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேருக்கு ஒரு ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். சரி, இப்பொழுது நான் பாடின ஒரு பாடல், இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும் என்ற பாடலை பாடணும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே
கை கூடும். என்னுடைய மகள் எமரால்டு சேர்ந்து பாடுமா? இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். கொஞ்சம் கைத்தறி பாடுமா? இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. விதைப்பவன் விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல. இளைய செய்யும் தேவனாலே, இளைய செய்யும் தேவனாலே செழித்து நான் வாழ்வேன், என்றும் செழித்து நான் வாழ்வேன். விளைய செய்யும் தேவனாலே செழித்து நான் வாழ்வேன், என்றும் செழித்து நான் வாழ்வேன். இரக்கம் வைக்கும், இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல. சொல்லுங்க எல்லாரும். எவ்வளவுதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. அல்ல, அன்பு செய்யும் தேவனாலே, அன்பு செய்யும் தேவனாலே வெற்றி மேல் வெற்றி பெறுவே, நான் வெற்றி மேல் வெற்றி பெறுவே. அன்பு செய்யும், அன்பு செய்யும் தேவனாலே வெற்றி மேல் வெற்றி பெறுவே, நான் வெற்றி மேல் வெற்றி பெறுவே. இரக்க வைக்கும், இரக்கம் வைக்கும் கடைசியாக தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இன்னொரு முறை. இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுமா எல்லாரும். அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கம் வைக்கிற தெய்வமே, இந்த பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த மகிமையின் நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவர் தேவனுடைய வீட்டில் வந்து நாங்கள் பாட, உம்மை துதிக்க, ஆராதனை செய்ய, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை. ஆமென் சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். நல்ல சந்தோஷமாக இருங்க. கர்த்தருடைய வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு வயசு 74 வயசு. இன்னும் உற்சாகமாக தான் அன்றைக்கி இருக்கிற ஸ்பீடை விட இன்றைக்கி அதிகமான ஸ்பீடில் தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேய் பிசாசெல்லாம் துரத்துவேன். பல நூற்றுக்கணக்கில் க்யூவில் நிற்பாங்க. எல்லாம் அடித்து, அது பிரசங்கம் பண்ணுறதை விட இந்த பிசாசுகள் துரத்துறதுக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டமானது. எல்லா பேய்கள்லாம் கிடந்து ஆடிட்டு கிடக்கும். சைனீஸ் பேய், மலாய் பேய், எல்லாம் தமிழ் பேய் எல்லாம் கிடந்து ஆடும். அதெல்லாம் விரட்டி அடித்து ரொம்ப டயர்டானாலும் கூட என் தேவன் எனக்குள்ளே இருந்து உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமத்தினுடைய புத்தகம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒரு அரை மணி ஒரு 3/4 மணி நேரம் தான் பேசுவேன். அதனால் கொஞ்சம் கவனிக்கிறேன். வந்த நோக்கம் பிரயோஜனமாக இருக்கணும். எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். புரிய ஊழியக்காரனா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நான் விரும்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே. சரி, ஓகே. வந்தது வீணாக போகக்கூடாது. பார்த்தீங்களா, வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. ரைட், எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளும். யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 24. ஒருவேளை பைபிள் இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து ஸ்க்ரீனில் பாருங்கள், அதை போடுவாங்க, அதை பாருங்கள். 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. 3வதாக, சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ணக்கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஒரு 3 காரியத்தை இதன் மூலமாக வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மோசே ஒரு உண்மை உள்ள ஒரு தேவனுடைய மனிதன். மோசே ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரன். மோசையே கர்த்தர் சீனாய் மலைக்கு வரவழைத்து அந்த மலையை மேகத்தினாலே மூடி அந்த மலையிலிருந்து அந்த மேகத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு ஒரு உடன்படிக்கை அவனோடு கூட அந்த உடன்படிக்கை தன் கை விரல்களினால் எழுதின அந்த 10 கட்டளைகளை அவன் கையில் கொடுக்கறதை முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 24ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேக மலை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. 7ஆம் நாளில் இருந்து மோசையே என்று சொல்லி கர்த்தர் மோசையை கூப்பிட்டார். இன்றைக்கி உங்களை கூப்பிட்றார். பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை கூப்பிட்றார். ஐயோ, பரிதாபமாக இருக்கீங்க. ஏங்க, ஆண்டவர் கூப்பிட்றாரு. அவருடைய சத்தத்தெல்லாம் இந்த காதுனால ரொம்ப கேட்டிருக்கேன். வாலிப நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். எங்கடா பேசுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்தமாக இருக்கிறவங்க இடத்துல கர்த்தர் பேசுவார். உண்மையாக இருக்கிற இடத்துல கர்த்தர் பேசுவார். மோசேயின் இடத்துல கர்த்தர் பேசினார். 7வது நாளிலே கர்த்தர் பேசுகிறாரு. புரிதா? மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி. அப்போ கொடுமுடி எது? சபை. சொல்லுங்கள், கொடுமுடி எது? சபை. இதுதான் திருச்சபை. இந்த சபை நீங்கள் வந்திருக்கிறீங்களே, இதுதான் கொடுமுடி. இன்றைக்கி கொடுமுடிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆகவே இந்த கொடுமுடியின் உச்சியிலே கர்த்தர் ஒரு காட்சியை கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறீங்க. சரியா? தேவனுடைய அக்கினியை இந்த இடத்துல பார்க்க போகிறீங்க. தேவனுடைய தொடுதலை நீங்கள் உணர போகிறீங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அதிசயத்தை, அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி சத்தமாக வாயை திறந்து ஒரு அல்லேலூயா செப்புங்க. அல்லேலூயா செப்புங்கன்னா தப்பாக நினச்சிடாருங்க, கூப்பிடுங்கன்னு அர்த்தம். சத்தமாக சொல்லுங்கன்னு அர்த்தம். தெலுங்கு புரியுதா? பரஞ்சே அப்படின்னா மலையாளத்தில் உங்களுக்கு தெரியும். பரஞ்சே சொல்லு, சத்தமாக சொல்லு அப்படின்னு அர்த்தம். சரி, ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடத்துல நின்று நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு பரிசுத்த இடம். ஆகவே இந்த வசனத்தில், யாத்திராகமத்தின் புத்தகம் 25வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 8வது வசனம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி சொல்லிட்டு இப்போ 8வது வசனத்தில் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணேன். யார் நடுவிலே? இஸ்ரவேலர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணணும். உங்கள் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணணும். வாசம் பண்ணுறதுனா கர்த்தர் உலாவணும், கர்த்தர் பேசணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். அதுக்கு தானே நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டுடைய ஆராதனையில் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் சர்ச்சில் இப்போ இந்த லைவை அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை இதெல்லாம் சொல்லிவிட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்களுடைய சபையில் பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் 75% இந்து மக்கள் தான். கை தட்டவே தெரியாது. எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்களேன். சிலம்பலர் கை தட்டுறதுக்கு அந்த முக்கம்புன்னு ஒரு இடம் இருக்குது திருச்சியில் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த பகுதியை கொண்டு போயிடுவோம், காட்டுக்கு கொண்டு போயிடுவோம். அந்த நாட்களில்
கொண்டு போய் கை தட்டும்பேன், வெறும் கை தட்டுறது தான். அல்லேலியா சொல்லும்பேன், அலோலியா அலோலியா அலோலியாம்பாங்க. அல்லேலியாவே சொல்ல தெரியாது. ஆனால் இன்றைக்கி போய் பாருங்கள், ஒரு காலத்தில் சொன்னாங்க, பாஸ்டர் மனிதா சபைக்கு போயிடாத, அது தரித்திரமுள்ள சபை, ஏழை சபை, எல்லாம் கருப்பு கருப்பாக தான் இருப்பாங்க, அது ஒட்டிக்கவும் சீத்தி மரம் மாதிரி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகான பிள்ளைங்க இருக்கிறது எங்கள் திருச்சபையில் தான். அல்லேலூயா. நிறைய பேர் பொண்ணு கேட்டு வர்றாங்க, மாப்பிள்ளை கேட்டு வர்றாங்க. இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பெண்களையும் வாலிபர்களையும் கர்த்தர் கொடுத்துருக்குறார். இன்றைக்கி ஆராதனை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் சூப்பராக ஆராதனை செய்வாங்க. எல்லோரும் வாயை திறந்து அல்லேலியா சொல்லுவாங்க. புரியுதா? யாரும் பார்வையாளராக இருக்க மாட்டாங்க. நல்ல கைத்தட்டி ஆவியில், பரிசுத்த ஆவியில் நிரம்பியிருப்பாங்க. ஐயா சொன்ன மாதிரி 4 ஆராதனை நடத்துகிறேன். பிரைஸ் லார்ட். ஆமென். இனி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், 5வது ஆராதனையும் நடத்த போகிறேன். பிரைஸ் லார்ட். ஆமென். ஆகவே எல்லா ஆராதனையும் ஃபுல்லாக வந்துடுவாங்க. எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியல. நொண்டிகள் வர்றாங்க, சரியா, கண் குருடர்கள் வர்றாங்க. இன்னும் இப்போ ஒரு பொண்ணு சாட்சி சொல்லி பார்த்தீங்க, யாஸ்மின், அது முஸ்லீம். நான் என் அது சொல்லாமல் சொல்லிச்சுது, வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு அதாவது ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்துச்சு, விபச்சாரியாக இருந்துச்சு. அதை கர்த்தர் தொட்டு, அதுதான் சொல்லாமல், வீடியோவில் சொல்லாமல் சொல்லி, நான் இப்போ உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். எது சொல்ல, இவங்களெல்லாம் இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து இன்றைக்கி தேவனை தரிசிக்கிறத பார்க்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ சொல்லலாம், இங்கே பவுல கர்த்தர் அப்படி தான் அனுப்புனார். புறஜாதிகள் மத்தியில் போ, கிறிஸ்தவனுக்கே கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டே இருந்தால் என்னைக்கு மனம் திரும்புறது, என்னைக்கு பரலோகத்துக்கு போகிறது, என்னைக்கு எழுப்புது உண்டாகிறது, போ அப்படின்னு சொல்லி பவுலை பார்த்து சொன்னார். பவுல் உலகம் முழுவதும் புறஜாதிகள் மத்தியில் போனான். இன்றைக்கி நீங்களும் நானும் புறஜாதிகளாக இருக்கிறோம். இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கி உங்கள் மூலமாக, என் மூலமாக ஒரு பெரிய அசைவாய் இந்த அட்லாண்டாவில் கர்த்தர் உண்டாக்க போகிறார். நல்ல ஒரு கைத்தட்டி மகிமைப்படுத்துமா? அதுக்கு தான் கர்த்தர் ஊழியக்காரனை அனுப்புகிறாரு. எல்லா ஊழியக்காரரும் கிடையாது, எல்லாம் அவங்களுடைய ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஊழியக்காரர் அனுப்புகிறார். எதுக்குன்னா உங்களை உற்சாகப்படுத்தணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், விழுந்து போயிருக்கிற தாவீதினுடைய கூடாரத்தை எடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இடிந்து போன அலங்கத்தெல்லாம் கட்டணுங்கிறதுக்காக தான் நெகேமியாக்களை, எஸ்ராக்களை என் தேவன் அவ்வப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளுக்குள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். ஆமென். சும்மா தற்செயலாக இது நடக்கவே இல்லை பிரதர் சிஸ்டர். இது கர்த்தருடைய ஆவியானவரே உங்களை கொண்டு வந்து அவர் உங்களை அனல் மூட்டி எழுப்பிவிடும்படியாக விரும்புகிறார். ஆமென் சொல்லுமா? ஆமென். ஆகவே அவர்கள் நடுவிலே, உங்கள் நடுவிலே, இஸ்ரவேலர்கள் நடுவிலே என்ன செய்யணுமா? நான் வாசம் பண்ணணும். பிரைஸ் லார்ட். ஆமென். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு. அப்போது ஒரு திருச்சபை என்று சொன்னால் அதில் கர்த்தர் வாசம் பண்ணணும், அதில் கர்த்தர் இறங்கணும், ஆராதனையில் அவர் சந்தோஷப்படணும். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்னா, பரலோகத்தில் இரவும் பகலும், புரியுதா, இரவும் பகலும் இன்றைக்கி துதிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அப்படியே கண்ணுக்கு முன்னால் பாருங்கள், வானங்களுக்கு மேலே உயர்ந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் அங்கே 24 ஹவர்ஸும் 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 அல்லேலுயா அல்லேலுயா இந்த முழக்கம் தான், ஆராதனை தான் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் பரலோகத்திலிருந்து இந்த அட்லாண்டாவில் நடக்கக்கூடிய திருச்சபை, தமிழ் திருச்சபையுடைய ஆராதனையும் கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படணும். அல்லேலுயா சொன்ன அல்லேலுயா. அதுக்கு தான் ஆராதனை. ஏதோ நம்முடைய மகிமைக்காக அல்ல, அல்லது நம்முடைய புகழ்ச்சி, நம்முடைய பாப்புலரிட்டிக்காக அல்ல. தேவனுடைய நாமம் இந்த பூமியிலே உயர்த்தப்படும்படியாக தேவன் உங்களுடைய ஊழியரை கொண்டு வந்து இந்த திருச்சபையை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். அங்குதான் கர்த்தர் உலாவுவார், அங்குதான் கர்த்தர் நடப்பார், அங்குதான் கர்த்தர் வாசம் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் மண்டபத்தில், புதிய ஏற்பாட்டில் சாலமோன் மண்டபத்திலே உலாவின இயேசு அதே நேரத்தில் இந்த ஆலயத்தில் கர்த்தர் உலாவுகிறார். பிரைஸ்ல பரிசுத்த சபையிலே அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. யாருக்கு? கர்த்தருக்கு பரிசுத்தம். பிரைஸ்ல எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருக்கு பரிசுத்தம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் இன்னைக்கு சுத்திகரித்து ஒரு சபைக்குள்ளே, புரியுதா, ஒரு பேழைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமென். புரியுதா? சபை சாதாரணமானது அல்ல. இந்த சபைக்காக தான் கர்த்தர் வரப்போகிறார். சும்மா அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஆண்டவர் வரப்போகிறது இல்லை. பரிசுத்த சபைக்காக, மணவாட்டி சபைக்காக இயேசு வரப்போகிறார். ஏன்னா இது கடைசி காலம்.
இப்படியே இந்த சூரியன் இருக்கும், இப்படியே அந்த சந்திரன் இருக்கும், இப்படியே இந்த வானம் இருக்கும், இப்படியே இந்த அமெரிக்கா இருக்கும், இந்தியா இருக்கும்னு நினைக்காதுங்க. ஒரு நாள் வரப்போகுது, அது சீக்கிரம் வரப்போகிறது. கர்த்தருடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபம். அவர் வருகைக்கு முன்பதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை, எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்காக செய்யணும், உங்கள் பாஸ்டர் கொடுத்த வேலையை அவர் செய்யணும், உங்களுக்கு கொடுத்த வேலையை திருச்சபையிலிருந்து நீங்கள் ஒழுங்காக செய்யும் பொழுது தேவன் இந்த சபையை பார்த்து சந்தோஷம் அடைவார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. அப்போ சபைக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பரிசுத்தம். அப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதெல்லாம் அதுக்காக வரப்போகிறது கிடையாது. பரிசுத்தமுள்ள சபைக்காக இயேசு வரப்போகிறார். நீங்கள் எபேசியரில் பார்க்கும் பொழுது வாசிக்க நமக்கு நேரங்கள் அப்படியே சொல்கிறேன், கவனிச்சுக்கிட்டு. எபேசியரில் வாசிக்கும் பொழுது 5 விதமான ஒரு சபைக்குள்ளே 5 விதமான வரங்கள், 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது பார்க்குறோம். இந்த 5 விதமான ஊழியங்கள் எங்கே இருக்குதோ அங்கே தான் பரிசுத்தம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அங்கே தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அந்த சபைக்காக தான் இயேசு வருவார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அதற்காக தான் கர்த்தர் ஒரு ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் இந்த சபைக்கு தந்திருக்கிறார், என்ன திருச்சிக்கு தந்திருக்கிறார், இன்னும் அநேகரை பல பகுதிகளிலே பல ஊழியக்காரர்களை போதகர்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போஸ்தலரை வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், சுவிசேஷங்களை வைத்திருக்கிறார். இது எல்லாம் எங்கே இருக்கணும்? சபைக்குள்ளே இருந்து வேலை செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தாந்தோனியாக அங்கேயும் இங்கேயும் தனித்தனியாக ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ எதுக்காக அப்படின்னா சபைக்குள்ளே ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரணும். எப்படி பார்த்தீங்கன்னா நோவாவினுடைய நாட்களிலே நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னால், எப்பா அக்கிரமம் மீதியாகி போச்சு, இந்த ஜலத்தெல்லாம் நான் நினச்சி போகிறேன், தண்ணினால் அழிக்க போகிறேன்னாரு. நீனும் உன் மனைவி பிள்ளைகளும் 8 பேர் மாத்திரம் என் பார்வையில் நீ நீதிமானம் இருந்த அப்படின்னாலும் ஓ நிமித்தம் உன் குடும்பத்தை நான் காப்பாற்றவும் ஒரு பேழையை செய்யினார். நல்லா கவனிங்க. ஒரு பேழையை செய்யினார். அந்த பேழை எப்படி இருக்குன்னா கீழ்த்தட்டு, நடுத்தட்டு, மேல்தட்டு. நல்லா கவனிங்க. கீழ்த்தட்டில் நீ என்ன கொண்டு வானார்? மிருக ஜீவன்கள்லாம் கொண்டு வா. ஆதி ஆமத்தில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்கிறேன். அப்போது கவனிச்சிங்கன்னா கீழ்த்தட்டில் மிருகங்களெல்லாம் வரட்டும், யானை, புலி, கரடி, சிறுத்தை எல்லாம் உள்ளே கொண்டு வந்தார். இது எதை குறிக்கன்னு சொன்னால், நீங்களும் நானும் அன்னைக்கு கீழ்த்தட்டில் இருந்தோம். அதாவது மிருகத்தை போல சிங்கத்தினுடைய சுபாவம், புலியினுடைய சுபாவம், யானையினுடைய சுபாவம் எல்லாம் இருந்துச்சுது. இன்றைக்கி கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றிருக்கிறாரா இல்லையா? மாற்றுறவங்கள கை வைத்து அல்லையா ஆண்டவர் சொல்லுங்கள். ஒருவேளை மாறலைன்னா, இன்னும் நான் கோபக்காரனாக இருக்கிறேன், நான் சண்டைக்காரனாக இருக்கிறேன்னா அதெல்லாம் மாற்றுங்க. நீங்கள் மாற்றி பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, உங்கள் ஊழிய எல்லையை கர்த்தர் விரிவாக்குவார். அல்லேலூயா. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆகவே பரிசுத்தமானது நித்திய அலங்காரமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். நீங்கள் ஏசாயாவில் அப்படியே வச்சுக்காங்க. ஏசாயாவுக்கு வாங்க. ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. ஆமே. ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம், நானே வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன். ஐசாயா சாப்டர் 4 verse 4. சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சிலருக்கு புரியல, எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படா டைம் பாஸ்ட்டை எப்போ முடிக்க போகிறாரு, முடித்தோன்னா ஒரு ஆமேன் போட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், இன்றைக்கி பிரியாணி போய் வச்சு சாப்பிடுவோம். இல்லை, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்த உடனே அந்த ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணி கரெக்டாக நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். அற்புதம் பெருசே இல்லை பிரதர் சிஸ்டர். நானும் எத்தனையோ ஜனங்களை பார்த்துட்டேன், ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்த்துருக்குறேன், ஆயிரக்கணக்கான வீடுகளில் ஏறி இறங்கி இருக்கிறேன். புரியுதா? முதல்ல அவருடைய ராஜ்யத்துக்கு தேடுங்க, பின்பு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுமா அல்லது க்ரீன் கார்டு வேணுமா, எல்லாம் கர்த்தர் தருவார். எப்போ தருவார் தெரியுமா? இன்றைக்கி உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள், அது எல்லாத்தையும் தருவார். அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. வசனத்தை வாசிக்கிறேன். சீயோனில் மீதியாக இருந்து. அப்போ நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைங்க? சீயோன் பிள்ளைங்க. சீயோன் யார்? இயேசு தேவன். நம்ம எல்லோரும் சீயோனுடைய பிள்ளைங்க, மக்கள். நம்ம எல்லோரும் மீதியாக இருக்கிற ஜனங்கள். எத்தனை பேர் கொரோனாவில் செத்து போயிட்டாங்க, எத்தனை பேர் பலவிதமான தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அந்த விஜய், அந்த இதில் நடிகர் விஜய் வந்த இடத்துல கரூரில் பல ஏராளமான ஜனங்கள் செத்து போயிட்டாங்க. இப்படி நிறையா பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் இந்த தேசத்தில் மீதியான ஜனமாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்கள்? ஆமென்.
மீதியாக வச்சுருக்கார். ரைட். அடுத்தது என்ன வசனம்னா, எருசலேமிலே தரித்திருந்து. அப்போ எருசலேம் எது? தேவனுடைய நகரம். எருசலேம் தேவனுடைய வீடு. எருசலேம் தேவ சபை, பரிசுத்த சபை. நல்லா கவனிங்க. இந்த சபையில் தரித்திருந்து நம்ம உட்கார்ந்து இன்றைக்கி ஆராதனையை பார்க்குறோம், வார்த்தையை கேட்குறோம். ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும். இன்றைக்கி உங்களுடைய பேர், என் பேரையும் என் தேவன் என்றைக்கு நீங்கள் மனம் திரும்பினீங்களோ, என்றைக்கு மூழ்கி ஞானஸ்நானம் நடத்தீங்களோ, என்றைக்கு மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொண்டீங்களோ, அன்றைக்கு உங்கள் பேரையும் என் பேரையும் கர்த்தர் பரலோகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? சொல்லி பாருங்கள், நல்லா இருப்பீங்க. புரியுதா? நீங்கள் அல்லேலூயா சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க. பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 4:4, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேங்கிறாரு. ஆனால் பிலிப்பி சபைங்க முருன்னு தான் உட்காந்துருப்பாங்க போல் இருக்கு. நம்ம அப்படி அல்ல. புரியுதா? ஆமாம். நம்ம எல்லோரும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை வாசிக்கும் போது உற்சாகமாக இருக்கணும். உற்சாகமாக இருக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்காரு? சொல்கிறீங்களா? வசனம் சொல்கிறீங்களா? உற்சாகமாக பாடுற இடத்துல சொல்லுங்கள். உற்சாகமாக பாடுகிற இடத்துல பிரியமாக இருப்பார். உற்சாகமாக ஆராதனை செய்கிற இடத்துல பிரியமாக இருப்பார். உற்சாகமாக கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற இடத்துல சொல்லுங்கள். வர மாட்டேங்குது பாருங்கள், வாயிலிருந்து வர மாட்டேங்குது. ஆமே. புரியுதா? உற்சாகமாக கொடுக்குற இடத்துல பிரியமாக, உற்சாகமாக கர்த்தர் கொடுக்குற இடத்துல பிரியமாக இருக்கிறார். சொல்லிக்கிட்டே போகலாம். உற்சாகமாக இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருப்பார், பேசுவார். அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள். எருசலேமின் பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்போ நீங்களும் நான் யார்? பரிசுத்தர். பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறபடினாலே, சேவிக்கிறபடினாலே, அதன்படி நடக்கிறபடினாலே, புரியுதா? அப்போ உங்களுக்கும் எனக்கும் பேர் என்னதான்? இவங்க பரிசுத்தவான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இவங்க பரிசுத்த வாட்டி என்று சொல்லப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவதான் விசுவாசி. அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் அன்றைக்கு உண்டாயிற்று. கிறிஸ்தவர்கள், புரியுதா? பேரளவில் பேர் கிறிஸ்டியன் அப்படி வச்சோன்னா கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. புரியுதா? பேர் ஆரோக்கியம் மாரி அந்த சரீரம் எல்லாமே புண்ணாக தான் இருக்கும். புரியுதா? அந்த பேருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. பேர் என்னது? ஆபிரகாம். ஆனால் அவனோட வாழ்க்கையில் ஆபிரகாமாக இருக்க மாட்டார். அப்படி அல்ல. பேரளவுள்ள கிறிஸ்தவர்கள் அல்ல, உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம். ஒரு சாட்சி உள்ள கிறிஸ்தவர்கள். பேர் எழுதப்பட்ட எவனும். சீயோனிலே உங்களை என்னைய ஆண்டவர் பேர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதில் எவனும் பாருங்கள் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். எல்லாரும் சொல்லுங்கள் பரிசுத்தன். மொரிசியஸ் போயிருந்தேன். அங்கே ஒரு பாஸ்டர், ஒரு கேத்தலிக் பிஷப், அவருடைய பேர் மாரியப்போ. எல்லாம் இந்தியாவிலேருந்து போன ஆட்கள் தான். பேர் மாரியப்பன். இப்போ அங்கே போய் மாரியப்போ அப்படின்னு பேர். மலேசியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஆதிலட்சுமி, சரி பேரெல்லாம் எல்லாம் சரஸ்வதி, பார்வதி, லட்சுமி நிறையா இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. எல்லாம் அங்கே போய் எல்லாம் அவங்க வீடுகளில் போய் இயேசுவை பற்றி சொல்லி இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையினால் மலேசியாவில் ஒரு பெரிய அசைவை, ஒரு பெரிய ரிவைவலை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த ஆதிலட்சுமிக்கு பேர் ஆதி. அந்த சுருக்கமாக ஆதி. லட்சுமி சொல்ல மாட்டாங்க, ஆதி. அதே மாதிரி இந்த மொரிசியஸில் போயிருக்கும்போது அந்த பிஷப்பு பேர் என்னதுன்னா மாரியப்போ அப்படின்னார். அப்போ என்கிட்ட சொன்னார், நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க, எனக்கு இந்தியா தான், எங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்குறேன்னார். சரின்னு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னால் நீங்கள் என்ன குடிப்பீங்கன்னு கேட்டார். என்ன குடிப்பீங்கன்னு கேட்டார். பீரா, ஒயினா, விஸ்கியா, என்ன குடிப்பீங்கன்னு கேட்டார். எனக்கு கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுடுச்சு. கேட்டதே அருவருப்பாக இருக்குது. ஐயோ நாங்களாம் குடிக்கிறது இல்லை பிரதர், குடிக்கிறதில்ல ஐயா அப்படின்னு. குடிக்க மாட்டிங்களா? நாங்களாம் குடிப்போமே, நாங்களாம் குடிக்கிறோம் அப்படின்னார். இல்லை, நம்ம ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், எப்படி நம்ம குடிக்க முடியும்? என்னைக்கு இயேசு என் உள்ளத்தில் வந்தாரோ, அந்த ஒளி உள்ளே வந்துருச்சோ, அன்னையிலேருந்து எல்லாம் அருவருப்பான காரியத்தை விட்டுட்டேங்க அப்படின்னோடனே அவர் இதை கேட்டு இனி நானும் குடிக்க மாட்டேன் அப்படின்னார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இறந்துட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தன் என்று பெயர் இடப்பட்டு உன் பேர் பரிசுத்தன், அதனால செயின்ட்ஸ்னு போடுறோம். ஆல் செயின்ட்ஸ் சர்ச், சென்ட் பால்ஸ் சர்ச் பேர் போடுறோம் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான பேர். அப்போ கவனிங்க, பரிசுத்தன் என்று பேர். உங்கள் பேர் என் பேரும் அப்படி எழுதணும். அப்பொழுது கவனிங்க 5வது வசனம். கர்த்தர் எப்போ அப்பொழுது பரிசுத்தன் பேர் விட்டால்
கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். ஒரு சிலருக்கு புரியாது, ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். புரியுதா? ஒரு சிலருக்கு அது புரியாது. புரியுதா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்த்தவனுக்கு தான் தெரியும். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது எப்பொழுது உன் பேரை பரிசுத்தவான்னு எழுதிட்டாரா, நீ பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது உன் வீட்டில் உன் குடும்பத்தில் கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்கள் மேலும் அதன் சபைகளின் மீதும் திருச்சபைகளின் மீதும் இந்த அட்லாண்டா பரிசுத்த இந்த தமிழ் திருச்சபையின் மீதும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சும்மா வந்துட்டு நம்ம போகிறதுல என்ன இருக்குது? ஏதோ ஒரு பெரிய ரிசரக்ஷன் உண்டாகணும், ஏதோ ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகணும். இந்த சபையில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். ஏராளமான மக்கள் இயேசுங்க இருக்கிறாருன்னு ஓடி வரணும். அப்படி தான் எங்கள் திருச்சபையெல்லாம் நடக்குது. எங்கள் திருச்சபை நடக்கணும், அற்புதங்கள் நிறையா நடக்கும், ஹீலிங் நிறையா நடக்கும். வயிற்றிருந்த கட்டிலாம் வெளியே வந்து விழும். இவ்வளோ பெரிய கட்டி ஒருத்தருக்கு கை வச்சு ஜெபம், அவருடைய பேர் ஜெய்சீலன். கட்டி அங்கேயே உடைஞ்சி ஊற்றுது. ஒரு அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய வயிறு, பானை வயிறும்பாங்க. ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவுடைய மனைவி பேர் ஜெயா. அவங்களுக்கு ஒரு சின்ன எண்ணெய் ஜெவமணி கொடுத்தேன். அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சொல்லி பூசினாங்க. இவ்வளோ பெரிய தொப்புள், அந்த தொப்புள் வழியாக அடித்து எல்லாம் அன்றைக்கே வெளியே வந்து அந்த ஜெயா சோமாயிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி 1-2 இல்லை, ஆயிரக்கணக்கான அற்புதங்களை இன்னைக்கு சபைகளிலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எதுக்காக தெரியுமா? நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் மற்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். இந்த இடத்துல ஒரு 50 பேர் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். இந்த 50 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஆள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா இரவு ஜெபம் பாஸ்டர் வைக்கிறாரு, இல்லைன்னா சண்டே, ஒவ்வொரு சண்டேயும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், என் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க எங்களுக்கு சந்தோஷம். அழிந்து போகிற ஜனங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வரணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் எங்கேயோ வாழ்ந்து பிறந்த நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து இங்கே ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தில் இருந்து நீங்கள் இதை செய்து பாருங்கள். கர்த்தர் இது என்ன ஆசீர்வாதம்? வானம் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நினச்சி பார்க்க கூட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஆகவே அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிரும். காவல்னா பரிசுத்தம் உண்டாயிரும். நான் பரிசுத்தத்தை குறித்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். பரிசுத்த சபைக்காக இயேசு வரப்போகிறார். அப்போ மகிமையானவைகள் யாரெல்லாம் இந்த ஊழியத்தெல்லாம் யார் உண்மையாக செய்கிறாங்களோ உத்தமமாக செய்கிறாங்களோ அவங்க மேலே எல்லாம் கர்த்தருடைய காவல், இயேசுவின் இரத்தம் பூசப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கிற கடைசியாக, பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அதுதான் பரிசுத்த சபை, பரிசுத்த கூடாரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுதாங்க இதான் சபை. இதுதான் ஒரு கூடாரம். இந்த கூடாரத்தில் எல்லாம் இருக்குது. நான் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்ல சபை அருமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறார். உங்கள் பாஸ் நல்லா நடத்துகிறார். ஆனால் என்னென்னா கிரியை இல்லை. பிலதெல்பியா சபை மாதிரி கிரியை இல்லை. நீங்கள் கொஞ்சம் கிரியை செய்து கீழ்ப்பிடிஞ்சு பாருங்கள். இந்த சபை அடுத்த வாரமே வர்ற சண்டே எல்லா கம்யூனிட்டி சர்வீஸில் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். வெளியெல்லாம் நிற்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். உங்கள் பாஸ்டருக்கு அதுதான் சந்தோஷம். ஆண்டவர் இந்த இடத்த கொடுத்தாரு, எவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்காருல்ல. ஒரு பெரிய எழுப்புதல் அக்கினி இந்த இடத்துலேருந்து போகணும். என்கிட்ட ஆண்டவர் சர்ச்சை ஆரம்பித்த உடனே, நல்லா கவனிங்க, சபை ஆரம்பித்த உடனே ரொம்ப போராட்டம், பல நெருக்கம். அந்த பெரிய சினிமா தேட்டர் எடுத்துட்டேன். அதே பெரிய எல்லாத்துக்கும் கோபம். எல்லாம் யாருக்கு எல்லாம் நம்ம ஆட்கள் தான் பொறாமப்பட்டாங்க. என்னென்ன மணிதாஸ் இப்போ தான் வந்தான், அவனுக்கு இவ்வளோ பெரிய தேட்டரா, இவ்வளோ பெரிய சினிமா தேட்டர் எப்படி கிடச்சிது, எப்படி இவ்வளோ ஜனங்கள் வர்றாங்க. நாங்கள்லாம் ஆரம்பிக்கும் பொழுதுலாம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, 10 பேர் 20 தான். இவருக்கு இப்போ 100 எப்படிடா வர ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருடைய அழைப்பை பற்றி, நீ 2 எஜமானுக்கு வேலை செய்யாதன்னு கர்த்தர் சொன்னார். இந்த பைபிளை என் கையில் தத்துருவமாக கொடுத்து நீ போ மணிதாஸ் அப்படின்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அதுக்கு முன்னால் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருந்தேன். 2 டெக்னிக்கல் இன்ஸ்டியூட், அன்னை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் திருச்சியில், உறையூரில் ஒன்று நடத்தினேன், காட்டூர் காலேஜில் படிக்கிற இடத்துல ஒன்று நடத்துகிறேன். ஆகவே இப்படி டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி, புரியுதா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு, டெய்லரிங், நிறையா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். புரியுதா, அப்படி உற்சாகமாக. அதே நேரத்தில் சாயங்காலம் பார்த்திங்கன்னா நேர சைக்கிள் எடுத்துகிட்டு ஊழியத்துக்கு போயிடுவேன். தெருவாக போய் பிரசங்கம் பண்ணுவேன். அதிகாலையில் 5 மணிக்கு போய் எழும்பி டான் ப்ரீச்சிங் பண்ணுவேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் பண்ணியிருக்கிறேன். அந்த திருச்சி பட்டணம், அங்கே இருக்கிற கிராமங்கள் எல்லாம் சுற்றி அலைஞ்சிருக்கிறேன். 100கணக்கான கிராமங்களுக்கு போய் மற்ற ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்து இப்படிப்பட்ட ஊழிய அழைப்பை பெற்றவன் தான் இந்த நான் மணிதாஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது இந்த ஊழியத்தினுடைய காரியத்தில் அப்போ அந்த இடத்த கர்த்தர் கொடுத்தார். அப்பொழுது தான் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு இருக்கேன். என் பிள்ளைகளை எமரால்டெலாம் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. என் மகன் சாம் மூத்தவன் சின்ன பையன், இளையவன் இருக்கான், அவன் ரொம்ப பொடிப்புல, அப்போ தான் பிறந்திருக்கிறான். இந்த சூழ்நிலையில் தரையில் படுத்துருக்குறோம் எங்கள் வீட்டில். என் மனைவி, நான். என் மனைவி வந்து ஸ்கூலில் சென்ட் ஜான்ஸ் வெஸ்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சரு. அப்போ அவங்க ஏன்ட்டு சொன்னாங்க, எதுக்கு இந்த பாடு, பேசாமல் நீங்கள் இருந்த சபையில் இருந்திருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ பேருக்கு நெருக்கப்படணும், ஒழுங்காக மறுபடியும் இந்த சபைக்கு என்ன செய்யலாம், நம்ம எல்லோரும் போயிடலாம், ஊழியம் வேண்டாம், சபையை இழுத்து மூடுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வந்திருக்கிறோம்மா, ஆணுடைய சத்தம் வல்லமையுள்ள சத்தம், அதுக்கு ஆதேஸ் வனாந்திரத்தை அதைய செய்கிற சத்தம், அது பெண் மான்களை ஈன்படி செய்கிற சத்தம். இது மனிதனுடைய சத்தத்தை நான் கேட்கல, பரலோக சத்தத்தை நான் பலமுறை கேட்டு தான் இந்த பைபிள் எடுத்துகிட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் பெரிய போராட்டத்து மத்தியில் தான் ராத்திரி படுத்துருக்கிறேன். 1:30 மணிக்கு அதிகாலையில் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இந்த எமரால்டெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவன் என் மனைவி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் அழுதுகிட்டே கண்ணை மூடிட்டு படுத்துருக்கும் போது தான் சகரியா 2 அப்படின்னு ஒரு சத்தத்தை கேட்டேன். 2 முறை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். ஓடி போய் கண்ணீரோடு கூட அந்த செல்ஃபில் இருந்த பைபிளை எடுத்து வாசி பார்த்தேன். அதில் ஒரு முக்கியமான வசனம் இருக்குது, எருசலேம் தன் நடுவில் கூடும், மனுஷ திரளினாலும் மிருக ஜீவனுக்கு திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாகி இருப்பேன். நீங்கள் வீட்டில் போய் தயவுசெய்து சகரியா 2 வாசித்து பாருங்கள். என்னோடு கூட கர்த்தர் பேசினார், கூப்பிட்டு சொன்னார். அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இந்நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். பல தேசங்கள் அசைக்கப்படுகிறது, பல ஃபயர் கான்ஃபரன்ஸை பல நாடுகளில் நடத்துகிறேன். கர்த்தர் பெரிய அசைவை பூமி எங்கும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். 2 கை உயர்த்தி ஒரு 3 ஆமேன் சொல்லுமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். அதே போல தான் இந்த அட்லாண்டாவில் கர்த்தர் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த அட்லாண்டா திருச்சபையில், தமிழ் திருச்சபையில் கர்த்தருடைய எழுப்புதலை உங்களுடைய போதகரும் உங்களுடைய கண்களும் அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அதுதாங்க எங்களுடைய விருப்பம். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய ஏக்கம். அதுதான் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு என்ன செய்வேன், சொந்தமாக தருவேன். கேட்கணும். கேட்கிற எவனும் பற்றி அது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்குறது சரிதான். ஆனால் எல்லாவற்றை பார்க்கிறோம், நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடி பாருங்கள், ஆத்மாக்களை கொண்டு வந்து பாருங்கள். அதை விட சந்தோஷம் இந்த பூமியில் எதுவுமே இல்லை. உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்னாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, யாருடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அருமையான ஒரு சூப்பர் வசனம் இருக்குது. என்னாகமத்தின் புத்தகம், சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, சீக்கிரம் முடிச்சிருவேன், கொஞ்சம் வசனத்தை கவனிங்க. சங்கீதம் என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போது 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். 5வது வசனம், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவருடைய நீர்ச்சால்களிலிருந்து வாசிங்க, தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர் மேல் பரவும். அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான்,
அவர்கள் ராஜ்யம் மேன்மையடை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுடைய வீடு கட்டப்படும், உங்களுடைய வீடு உயரும். புரியுதா? எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூடாரங்கள், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானது. அப்போ அந்த குணாதிசயங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில் எனக்குள்ளே இருக்கும் பொழுது, கீழே சொன்ன பார்த்தீங்களா, எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரியல. புரியாதவங்களாம் தயவுசெய்து வீட்டில் போய் கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்கள். புரியா? நீங்கள் அதாவது உங்கள் பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது பிரதர் சிஸ்டர். நம்ம அறிவை வச்சு, நம்ம ஞானத்தை வச்சு, நம்ம படிப்பை வச்சு, நம்ம அழகை வச்சு நத்திங். வி ஆர் ஆல் நத்திங், ஜீரோ. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும் பொழுது, இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் உனக்குள்ளே இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் யாக்கோபே, உங்கள் பார்த்து என்ன பார்த்து ஜெபிக்கிறவன் தான் யாக்கோபு. யாக்கோபே உன் கூடாரங்களும் உன் வீடு, உன் வாசஸ்தலங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கு. எல்லோரும் சொல்லுங்கள், எவ்வளோ அழகாக. சொல்லுங்கள், இப்படி கை வச்சு சொல்லுங்களேன், எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன அருமையான வார்த்தை. உங்களுடைய கூடாரங்கள், வாசஸ்தலங்கள் அழகாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்பிடிச்சு பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து பாருங்கள், தாழ்மையாக இருந்து பாருங்கள், உற்சாகமாக இருந்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆத்துமாக்களை அழைச்சிட்டு வாங்க. சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் வாயை தந்து சொல்லிக்கிட்டே போங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். என் மனைவி ஆரம்ப நாட்களில் இருக்கும்போது பாசமாக சொல்லுவாங்க, என்னங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சுவிசேஷத்தை. அன்றைக்கி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கும்போது வர்றவங்க போகிறவங்க ஸ்டூடெண்ட்ஸு, இந்த ஜாப் ஒர்க் அடிக்க வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த வாய் என்ன வலிக்கலையான்னு கேட்பாங்க. இந்த வாய், அவங்க ஒரு டீச்சர், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இந்த வாய் வலிக்காதான்னாங்க. நான் சொன்னேன், வாயே வலிக்கலையே. ஆண்டவரை குறித்து 1000 நாவு இருந்தாலும் போதாது, சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். காலையில் எத்தனை பேர் சந்தித்தாலும் விட மாட்டேன். ஆட்டோக்காரருக்கு சொல்லுவேன், கீரை விற்கிற அம்மாவுக்கு சொல்லுவேன், போகிற வர்றவங்க எல்லாத்துக்கும் சொல்லுவேன், பால் விற்கிறவங்களுக்கு சொல்லுவேன், பால்காரருக்கு சொல்லுவேன். யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் இறங்கும்போது, ஆட்டோவில் இறங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்காமல் வரவே மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால தான் இந்த போஸ்டிங்கை கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே. சும்மா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரா பாஸ்டர்? எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் கர்த்தர் இந்த இடத்துல நிற்க வச்சு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்ன அவர் அனுப்பியிருக்கிறார். எதுக்குன்னா இந்த சபை வளரணும். என்னுடைய நோக்கமெல்லாம் இந்த திருச்சபை வளரணும். நான் முடிக்க போகிறேன். இந்த யாத்ராமத்துக்கு வந்துடுங்க. ஆமாம், இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் உங்கள் பாஸ்டையாக வந்து 17ஆம் தேதி ஒரு இரவு ஜெபம் போட்டிருக்கிறாங்க. அந்த இரவு ஜெபத்துக்கு எல்லோரும் நீங்கள் வாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமான காரியங்களை உங்களோடு கூட பேசும்படியாக நான் விரும்புகிறேன். இப்போ இந்த யாத்ராமத்தில் பார்க்கும் பொழுது, யாத்ராகமும் அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவதாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அப்போ எப்படி இருக்கணுமா? மாதிரியாக இருக்கணும். நீங்கள் நான் யாருக்கு மாதிரி? இயேசுவுக்கு மாடல். அப்போ இயேசு கிறிஸ்து மாதிரியாக இருந்தார். அதே போல் நீங்கள் நானும் அவருடைய அடிச்சுவடுகளிலே. இப்போ பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, புரியுதா? என்னை பின்பற்றுங்கள்ங்கிறார். யாராவது சொல்ல முடியுமா? அப்போ அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை பின்பற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, மாதிரியை பின்பற்று. என்னை பின்பற்றி இயேசுவை பின்பற்றினார் பவுல். அதே மாதிரி நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிறோம். அதே மாதிரி உங்களை பார்த்து என்ன பார்த்து பாஸ்டரை பார்த்தியா? இப்போ என் மகா வந்திருக்கிறா, என் பிள்ளைங்க 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் ஊழியம் செய்கிறாங்க. என் மகா அங்கே இருக்கிறா, என் பிள்ளைங்க 2 பேரும் அங்கே இருந்து ஊழியம் செய்கிறாங்க. புரியுது? எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க. எத்தனை கிளை சபைகள் இருக்கோ, எத்தனை கிராமத்துக்கு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லா வேலையும் செய்கிறாங்க. என்னோடு கூட உடன் அதாவது உடன் வேலையாட்களாக இருக்கிறாங்க. 3 பிள்ளைங்களும் எந்த கெட்ட வழியும் நடக்கவே இல்லை. 3 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜே கிடையாது. எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். எல்லாம் ஆண்டவருடைய அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வளர்ந்த பிள்ளைங்க. அதனால தான் கர்த்தர் படிப்படியாக அவளை வந்து திருச்சியிலேருந்து பெங்களூரில் ஒரு நல்ல மாப்பிள்ளை டேவிடை கொடுத்து 2 பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்து அப்படியே பெங்களூரில் நல்ல வேலை செய்துட்டு அங்கேயே நல்ல ஆசீர்வாதமாக நடத்திட்டு அதுக்கப்புறம் இங்கே அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நான் சொன்னேன், இந்த சபையில் நீ தூணாக இருந்து நல்ல பாஸ்டரோடு கூட சேர்ந்து வலதுகையை இருந்து நடத்திப்பார், கர்த்தர் இன்னும் உன்னை அதிகமாக உயர்த்துவார். ஒரு ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிஞ்சு. ஏன்னா நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு ஊழியக்காரன்.
நீ என் மக, நீ கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு செய்து பாரு, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, நீங்களும் நானும் மாதிரியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி பாஸ்டர்கிட்ட இந்த மைக்கை கொடுக்குறேன். 1 தெசலோனிக்கேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும்போது, தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். நான் வாசிக்கிறேன். 1:7. இவ்விதமாய் மக்கேதேனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். வி மஸ்ட் மாடல் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். இப்போ பாஸ்டர் மணிதாஸ் யார்? அவன் ஒன்றும் சரியில்லாத ஆளுங்க, வெளி வேசங்க, அப்படி யாரும் கை நீட்டி சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய மாதிரியை ஜனங்கள் பார்க்குறாங்க. பின்னால் இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. நேற்றுக்கு நைட்டில் மலேசியாவிலேருந்து ஒரு கால், தேவன் ஒருத்தர், ஒரு மலையாளி, அவங்க அண்ணன் தம்பி எல்லோரும் கேங்ஸ்டர்ஸ். கோந்தான்கிற மாநிலத்தில் மலேசியாவில் ரொம்ப மோசமான ஆட்கள். எல்லாம் சங்கிலி போட்டு போலீஸ் வந்து, மலாய் போலீஸ் வந்து சங்கிலி போட்டு கட்டி கொண்டு போனது. நான் காரில் போகும்போது, பாஸ்டர் நானும் அண்ணன் தம்பி எல்லோரும் என்னை ஜெயிலில் வச்ச இடம் இதுதான் அப்படிம்பாங்க. இன்றைக்கி அவங்களாம் ரசிக்கப்பட்டாங்க. ஒரு அல்லலுயா 3 பேரும். எப்படின்னா, அப்பப்போ வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அங்கங்கே மலேசியாவுக்கு போகிற நேரத்துலலாம் அவங்க வீட்டில் தான் தங்குவேன். என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரியான ஆட்கள், ஆனால் என்னை கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க, பாஸ்டர் 25 வருஷமாக நீங்கள் மலேசியாவிலேருந்து ஊழியம் செய்தீங்க, நீங்கள் தான் எனக்கு பாஸ்டர், உங்கள் மாதிரியை நாங்கள் பின்பற்றுறோம் பாஸ்டர், விட்டு கொடுக்குறோம், எல்லாத்துலேயும் விட்டு கொடுக்குறோம், கோபத்தெல்லாம் விட்டுட்டோம், இன்றைக்கி கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறோம், இன்றைக்கி மனைவி பிள்ளைகளோடு கூட நல்லா இருக்கிறோம் பாஸ்டர், இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோன்னா தேவனுடைய கிருபை. 2வது, நீங்கள் வடித்த கண்ணீர், ஜெபம், அழுகை, எங்களுக்காக ஓயாமல் ஊழியத்துக்கெல்லாம் பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கல்ல, இன்றைக்கி கர்த்தர் எங்களை நல்ல மாதிரியாக வச்சுருக்கார் பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு குடும்பம் அல்ல, பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களை கர்த்தருக்கு மகிமையாக சொல்ல முடியும். ஆகவே பவுல் சொல்கிறார், மக்கோதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனார்கள். என்ன மாதிரி? அதை சொல்லி முடிக்கிறேன். 2வது வசனம் வாசிக்கிறேன். 1:2. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, பிரைஸ் தி லார்ட், ஆமென், இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. அடுத்ததாக, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் அறிந்து. அப்போ நீங்களும் நானும் we are all chosen of God, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த அட்லாண்டா சபைக்கு வரக்கூடியவர்கள் என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். we are the chosen of God. தேவன் உங்களை நீங்கள் தெரிந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். 4வது வசனம், எங்கள் ஜெபங்களிலே இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி. 7வதாக, உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுது தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்படி பாருங்கள், தெசலோனிக்கே சபைக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை பாருங்கள். இதெல்லாம் செய்தாங்க, அதனால தான் பெரிய எழுப்புதல். அடுத்தது, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும். எல்லோரும் சொல்லுங்கள், வல்லமையோடும், பரிசுத்த ஆவியோடும். எல்லோரும் சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியோடு. வாயிருந்தவங்களாம் சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியோடு கூட. அப்புறம் அடுத்தது, முழு நிச்சயத்தோடு. வெரி குட். முழு நிச்சயம், ஒரு நம்பிக்கை. கர்த்தர் கட்டாயம் இன்றைக்கி இந்த நிமிஷத்தின் ஒரு பெரிய எழுப்புதலை தருவார். இந்த தேசம் அசைக்கப்படும். எங்கள் சர்ச் மூலமாக அநேக திருச்சபைகளை நாங்கள் நிறுவோம். ஒரு முழு நிச்சயம். பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்கள். ஆமென். முழு நம்பிக்கை, அதுதான் சபைங்க. அது வேணும், இது வேணும், இன்றைக்கி வேணும், இன்றைக்கி என்ன, நாளைக்கு என்ன. எங்கள் அப்பா வாத்தியார் அடிக்கடி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். வெளியே கட்டில் போட்டு ராத்திரி படுக்கும்போது, நாளைக்கு அரிசி இல்லையே, நாளைக்கு பருப்பு இல்லையே, புலம்பிக்கிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், ஏப்பா ஏன்பா இப்படி அழுதுகிட்டே இருக்கிறீங்க? சின்ன பையன் தான் நாங்கள்லாம். மொத்தம் 7 பேர், எங்கள் அப்பா அம்மாவோட 9 பேர். எப்படிடா 9 பேர் சாப்பிட போகிற, கொடுக்குறது சம்பளம் குறைவு தான் அப்படிம்பார். புலம்பாதுங்க அப்பா அம்மா. நம்முடைய வாழ்க்கையில் புலம்பவே கூடாது, திருப்தியாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் திருப்தியாக இருந்து பாருங்கள், முழு நிச்சயத்தோடு கூட. ஆமென். அடுத்த வசனம், எங்கள் சுவிசேஷம் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில். 6, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளான. முடிச்சிட்டேன், மாதிரிகளான. அப்போ இந்த திருச்சபை மற்றவர்கள் என்பதாக மாதிரியான சபையாக இருக்கணும். இது எந்த சபை? பாஸ்டர் பால்மர் சபையா? ஆஹா, என்ன அருமையான பிள்ளைங்க.
கொடுக்கறதுலையும் உண்மையிலையும் உத்தமத்திலையும் பரிசுத்தத்திலையும் அருமையான பிள்ளைங்க சாட்சி கொடுக்கணும். நேற்று தினத்தில் ராத்திரியில் என் மகா ஒரு சின்ன சாட்சி சொல்லி கொடுத்தா, டாடி பக்கத்தில் ஒரு சுவாசி இருக்காங்க, அவங்க எந்த சர்ச்சுக்கு போகிறாங்களோ தெரியல, திடீர்னு ராத்திரி ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரருடைய காதுக்குள்ளார கரப்பாம்பூச்சி உள்ளே போயிடுச்சான். ராத்திரி அந்த கரப்பாம்பூச்சி போய் ரொம்ப இவங்க எவ்வளோ தண்ணி ஊற்றி பார்த்துருக்காங்க, இதெல்லாம் செய்து பார்த்துங்க, வரவே இல்லை கரப்பாம்பூச்சி. அப்போது ராத்திரி மிட் நைட்டு என் மாப்பிள்ளை வந்து ரொம்ப டேவிட் வந்து ரொம்ப டயர்டாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் 2-3 நாள் சரியாக தூங்காமல் இருந்திருக்காங்க. அந்த நிலையில் கூட அவங்க அங்கேருந்து கால் பண்ணியிருக்காங்க, எப்படியாவது ஐயா டேவிட் நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு. உடனே அந்த சூழ்நிலையில் கூட அவர் போய் அவங்களுக்கு உதவி செய்ததை என் மகன் நேற்றுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, திருச்சபை நற்கிரியைகளை செய்யணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே. சபை நல்லதை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். நாங்கள் செய்கிறோம். நீங்கள் பார்த்தீங்களா, பிளைண்டு, 100கணக்கான பிளைண்டு அவங்களுக்கு போய் நாங்கள் தான தர்மம் பண்ணுறோம். இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்து பாருங்கள், இந்த சபை வளர்ந்து பெருகும். பிரைஸ். எத்தனை பேர் இந்த திருச்சபை வளரணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க மட்டும் கை தூக்காமீங்க. பிரைஸ். எல்லோரும் எழுந்திருப்போமா? ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாக. எல்லார் கண்களை மூடுவோமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். ஒரு நாள் வீணாகாது. ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. இதை ஃபாதர் பிரிக்மான்ஸ் பாடியிருக்கிறாரு. நான் அதுக்கு முன்னாலே 4 வருஷத்துக்கு முன்னாலே அந்த பாடலை நான் பாடியிருக்கிறேன். ஒரு முறை திரளான பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடலை அப்போ தான் அறிமுகப்படுத்தினேன். போதகர்கள் எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி கண்ணீர் வடித்து அழுததை பார்த்தேன். இந்த பாடல் அவருடைய உள்ளத்தை தொட்டது. பாஸ்டர், எத்தனையோ இடங்களிலே கிராமங்களில் ஊழியம் செய்கிறோம். அதில் இந்த பாடல் மூலமாக எங்களை தைரியப்படுத்தினீங்க என்று சொல்லி சந்தோஷம் அடைந்தார். மலேசியாவில் ஒரு பாஸ்டர் வேன் ஓட்டிகிட்டே போகும்போது இந்த பாட்டை போட்டுகிட்டே போகிறார். எனக்கு அங்கேருந்து கால் பண்ணுறார், பாஸ்டர் நான் காட்டு பகுதியில் ரப்பர் தோட்டம் எஸ்டேட்டில் ஊழியம் செய்துட்டு போகிறேன், இந்த பாட்டை கேட்டுகிட்டே போகிறேன், ஒரு நாள் வீணாக. ஒரு நோட்டு கூட கொடுங்க. ஆமே. பிடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுவுக்காய். பிடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுவுக்காய். நெறிகட்ட சமுதாயத்தில் நீதானே நட்சத்திரம். நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்திரம். தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, பணி செய்வதை நீ நிறுத்தி விடாதே. அப்பா, தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, பணி செய்வதை நீ நிறுத்தி விடாதே. ஒரு நாளும் வீணாகாது. சொல்லுங்க எல்லாரும், ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம். நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. கண்களை பதித்து விடு கர்த்தராம் இயேசுவின் மேல். எல்லாரும் சொல்லுவோமா? கண்களை பகிர்ந்து விடு கர்த்தராம் இயேசுவின் மேல். சிலுவையில் உன் பாவங்களை என் இயேசு சுமந்து தீர்த்தார். சிலுவையில் உன் பாவங்களை நம் இயேசு சுமந்து தீர்த்தார். தொடர்ந்து ஓடு,
தொடர்ந்து ஓடு. கடைசியாக விட்டு விடாத பணி செய்வதை, ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்தை ஆமென் தொடர்ந்து ஓடு. தொடர்ந்து ஓடு தம்பி. அருமையான தகப்பனே, தாயே, அவருக்காக வேலை செய்கிறதை ஒரு நாளும் வீணாகாது. சொல்லுங்க எல்லாரும். ஒரு நாள் கண்களை மூடி கை வச்சு, நான் ஓடும் ஓட்டம் நான் செய்யும், நெஞ்சில கை வச்சு, நான் ஓடும் ஓட்டம் நான் செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. சொல்லுங்களா, ஒரு நாளும் வீணாகாது. கடைசியாக ஒரு நாளும் வீணாகாது. எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, ஒரு நாளும் வீணாகாது ராஜா. இந்த பூமியில எங்களுக்கு தந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த பணிக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதங்களுக்காக, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைங்க எல்லாருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, அடுத்த முறை கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் வரும் பொழுது இந்த திருச்சபையில் ஏராளமான மக்கள், ஆண்டவர் பெருந்திரள் கூட்டம் இந்த இடத்துல காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இதை நடத்துகின்ற பாஸ்டர் பால்மருக்காகவும் அவருடைய அன்பு மனைவிக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதி. பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை கர்த்தர் இந்த சபைக்கு தந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தலைக்கு மேலே ஒரு நல்ல ஒரு கைத்தட்டுவோமா? நல்ல தலைக்கு மேலே நல்ல கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு. கைத்தட்டிக்கிட்டே இருங்க, கைத்தட்டிக்கிட்டே இருங்க, கைத்தட்டிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வீணாகாது.